நம்ம சேனலை ரெகுலரா பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல ஆயுஷ் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய அப்டேட்டை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதிக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டா டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டால சீட்டு கிடைச்ச மாணவர்கள் அக்டோபர் 23ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். ஆல் இந்தியா கோட்டாவுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அடுத்த விஷயம் என்னன்னா 7.5 ரிசர்வேஷன்ல 2வது ரவுண்ட்ல சீட்டு கிடைச்ச மாணவர்கள் அக்டோபர் 24ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்க மாணவர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது, எல்லா மாணவர்களுக்கும் தெரியணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு லைக். ஒரு லைக் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும். சரி வாங்க, இப்போ என்னன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது ரவுண்டு 2 கவர்மெண்ட் கோட்டா டேட்டை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான டேட்டை கொடுத்துட்டாங்க. டேட்டு மட்டும் இல்லை, வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ரிசல்ட் அக்டோபர் 25ஆம் தேதியும். யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்குதோ அவங்க அக்டோபர் 27லேருந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதிக்கான டேட். சார் எவ்வளோ வேக்கன்சி சார் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதாவது ஆயுர்வேதாவுக்கு 88 சீட்டு வந்திருக்கு. அப்படியே சித்தா தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அதில் ஒரு 244 சீட்டு வந்து சித்தாவுக்கு வந்திருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் 211 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக்கு வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு. சார் இந்த கவுன்சிலிங்கில் வந்து எவ்வளோ சார் ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னா, ஒரு 1000 ரூபா வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையிலேயே 10,000 ரூபா பே பண்ணணும். யார் யாரெல்லாம் 10,000 ரூபா பே பண்ண தேவையில்லைன்னா, அது எதுக்கு சார் 10,000 ரூபானா அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக 10,000 ரூபா பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டினில் 2 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் நீங்கள் 10,000 பே பண்ண தேவையில்லை. 10,000 பே பண்ணுறோம். சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் உங்களுடைய அந்த டியூஷன் ஃபீஸ்லேருந்து அந்த 10,000 ரூபா லெஸ் பண்ணிக்கிடுவாங்க. சார் எங்களுக்கு சீட்டே கிடைக்கல, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 10,000 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆயிரும். ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் கரெக்டாக கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். 3rd ரவுண்டு 4th ரவுண்ட்லாம் ஒழுங்காக சீட்டு கிடைச்சா அப்புறம் போய் ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா அப்புறம் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் அதாவது இந்த பேமெண்ட் பண்ண 10,000 போயிடும். அப்புறம் நிறைய சிக்கல்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ மெயினான மேட்டர் என்னன்னா, நமக்கு சீட்டு கிடச்சிச்சின்னா நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணையில் 15,000 ரூபா உள்ள பே பண்ணி தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறவங்க பார்த்துக்குங்க. இதுதான் உங்களுக்கான அப்டேட். அடுத்த அப்டேட் என்னன்னா, சார் ஆல் இந்தியா கோட்டாவில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அவங்க எல்லாருமே அக்டோபர் 23ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதற்கான கட் ஆஃப் நான் கடகடன்னு சொல்லிடுறேன். ஆல் இந்தியா கோட்டாவில் மொத்தமாக எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்துச்சுன்னா 1430 பேருக்கு. இந்த ஆல் இந்தியா கோட்டாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், பிரைவேட் காலேஜுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்குன்னா, சித்தாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஓசிக்கு 219 மார்க்கு கிடைச்சிருக்கு. ஓபிசினா வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இது எல்லாமே இதுக்குள்ளே வரும். ஓபிசிக்கு 210 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 214 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு 218 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாவுக்கான ஆல் இந்தியா கோட்டாவோட தமிழ்நாட்டோட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜோட கட் ஆஃப். அப்படியே அடுத்து ஆயுர்வேதா பார்க்கையில் ஓசிக்கு 230 மார்க்குக்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 230 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 224 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஆல் இந்தியா கோட்டாவில். அதே போல் ஆல் இந்தியா கோட்டாவில் ஹோமியோபதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசிக்கு 147 மார்க்குக்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 121 மார்க்குக்கும், எஸ்சிக்கு 118 மார்க்குக்கும், எஸ்டிக்கு 166 மார்க்குக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. இதுதான் க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ ஆல் இந்தியா கோட்டாவில் இப்போ 2வது ரவுண்டு நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் இப்போ ஜாயின் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்து இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதனுடைய கட் ஆஃப் விவரங்களையும் சொல்லிட்டேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் 7.5 ரிசர்வேஷனில் நிறைய மாணவர்களுக்கு சீட் அலாட் ஆயிருந்துச்சு. 2வது ரவுண்டில் 7.5 ரிசர்வேஷன் டைரெக்டாகவே நடந்துச்சு நம்மளுடைய சென்னையில். 2வது ரவுண்டு ஆன்லைனில் நடத்துனாங்க. அந்த மாணவர்கள் சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா அக்டோபர் 24ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச். எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ கவனமாக புரிஞ்சுக்குங்க. ஒழுங்காக கவுன்சிலிங்கில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்டேட் எல்லாத்தையும் tnayushselection.la அந்த .orgங்கிற வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்னா என்னுடைய போஸ்ட்லலாம் நான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆயுஷ் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். நமக்கு தமிழ்நாட்டுக்கான 2வது ரவுண்டுக்கான கவர்மெண்ட் கோட்டா டேட்டு விரைவில் நமக்கு வெளியிடப்படும். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வேறு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கவுன்சிலிங் 3rd ரவுண்டில் வேறு நடக்க போகுது.
நம்ம நீட் மார்க்குக்கு ஒருவேளை பிடிஎஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த பக்கம் அந்த மாதிரி யோசனையில் நிறைய பேர் சிந்தனையோடு இருக்காங்க. எம்பிபிஎஸ் சீட்டு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கனால மாணவர்கள் அந்த பக்கம் ஒரு ஆர்வம் வந்து கொஞ்சம் திரும்பியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் tnayusselection.org வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். மறந்துடாமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.